வெள்ளியையும் கொடுக்கிறேன். இது யார் சொல்றா? தாவீது ராஜா சொல்கிறான். தாவீது ராஜா யார்கிட்ட சொல்கிறான்? சாலமோன் இடத்திலே சொல்கிறான். சாலமோன் என்றால் யாருக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? கை தூங்க பார்ப்போம். கிறிஸ்துவர்களாக இருந்துட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். சாலமோன் என்றால் தாவீது ராஜாவுடைய மகன். அப்போ அவன் தாவீது இடத்திலே சொல்கிறான், தகப்பனே, இந்த இடத்திலே ஆலயத்தை கட்டப் போகிறேன். அந்த ஆலயத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வாங்கப் போகிறேன் என்று யார்கிட்ட சொல்றான்? தாவீது ராஜாட்டே சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அந்த சாலமோன் என்ன பண்றான்? தாவீது ராஜா இதெல்லாம் கொடுக்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. இது ஆண்டவருக்காக, ஆலயத்திற்காக நான் செய்கிறேன் என்று எல்லாத்தையும் கொடுத்தான். சாலமோனிடத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்தான். சாலமோனே, நீ எதற்கும் கலங்காதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ ஆலயத்தை கட்டு என்று. எத்தனை பேர் உங்களுடைய ஒரு ஆலயத்திற்காக, ஒரு ஊழியத்திற்காக எத்தனை பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரும் எதையுமே செய்யல. ஒரு ஊழியத்திற்கு, ஒரு ஆலயத்திற்கு, ஒரு முதியோர் இல்லத்திற்கு, ஒரு அனாதை ஹாஸ்டலுக்கு நீங்கள் ஏதாவது செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்காக உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய ஜனமே, தனக்குத்தானே வாழக்கூடாது. அவன் தாவீது ராஜா என்ன பண்ணினான்? எல்லாத்தையும் கொடுத்தான். ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவர் ஆலயத்திற்காக நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்தான். பாருங்க, இந்த ஆலயத்தில் அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைகளையும் பொன்னும் வெள்ளியும் உண்டாயிருக்கத்தக்க படிங்க 3000 தாலந்து. 3000 தாலந்து தங்கம்னா என்னது தெரியுமா? 3000 தாலந்து யாருக்காவது தெரியுமா? 3000 டன். 3000 டன் 3000 தாலந்து தங்கத்தை என்ன பண்றான்? டன் கணக்குல அந்த ஆலயத்திற்கு கொடுக்குறான். அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. ஆனா கடைசி நேரத்திலே போரிட்டு அந்த ஆலயத்தில் உள்ள எல்லாம் அழித்து விட்டார்கள். இப்பொழுது அந்த ஆலயத்தை கடைசி காலத்திலே சாலமோன் கட்டின ஆலயத்தை கட்டி எழுப்புவார்கள். அப்பொழுது உலகம் முடியும். பிரியமான தேவனுடைய ஜனமே, மண்ணாந்தரத்திலே நான் அந்த இடத்திலே புல்லை முளைக்க செல்வேன். வண்ணாந்தரத்திலே ஆபிரகாமுடைய எல்லையிலே ஆண்டவர் அந்த இடத்திலே வண்ணாந்தரமாக ஆக்காமல் ஒரு பூஞ்சோலையாக மாற்றுவார். அந்த நேரத்திலே உலகம் கடைசி காலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்று இந்த வேதத்திலையும் இருக்கின்ற எல்லாத்திலையும் இருக்கின்றது. அதே போன்றுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அரபி தேசம் ஒரு வனாந்தரமான பூமி, ஒரு பாலைவன பூமி. அந்த வனாந்தரத்திலே ஒரு பகலிலே ஒரு மணிக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்தகாரம் சூழ்ந்து விட்டது. அந்தகாரம் என்றால் என்ன? யாருக்காவது தெரியுமா? இரவு 1 மணி 2 மணிக்கு அந்தகாரம் மாதிரி இருக்குமே அல்லவா? அதே போன்று சூழ்ந்து விட்டது. மழை காற்று அடித்து என்றைக்கும் நடக்காத ஒரு மழை அந்த இடத்திலே வந்துருச்சு. இப்பொழுது எல்லா பக்கமும் புல்வெளிகளாக இருக்கின்றது. அல்லேலூயா. நேற்று தினத்திலே நான் பார்த்தேன். எனக்கு அப்பப்போ அந்த செல்லில் வந்து கொண்டே இருக்கும், நான் பார்த்து கொண்டே இருப்பேன். உலகத்தில் எது நடக்குதோ அந்த இடத்திலே உள்ளது நான் பார்த்து கொண்டே இருப்பேன். சில நேரத்திலே பாருங்க, இது கடைசி காலம். கடைசி காலத்திலே மனைவிக்கு விரோதமான கணவர், கணவருக்கு விரோதமான மனைவி, பிள்ளைகளுக்கு விரோதமான தாய் தகப்பன், பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையை கொலை பண்ற அளவுக்கு வந்துவிடும். இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும். பிறகு நல்லா இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பல மடங்காக உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஒரு தேவாலயத்திற்கு நீங்கள் ஏதாவது செய்தீர்கள் என்றால், நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் அது 1000 மடங்காக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு தேவாலயத்துக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் அந்த தேவாலயத்திலே அந்த உங்களுடைய பணத்தை வைத்து செங்கலோ ஒரு கற்களோ வாங்கி அந்த தேவாலயத்திலே கெட்டுகிறார்கள் என்றால் அந்த தேவாலயத்திலே எத்தனை பேர் வந்து செபிப்பார்கள். அத்தனை ஆசீர்வாதமும் உன்னை வந்து சேரும், உன்னுடைய குடும்பத்தை வந்து சேரும். அப்ப தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நீ யோசனை செய்யக்கூடாது, எதையுமே யோசனை பண்ணி செய்யக்கூடாது. யோசனை பண்ணினால் தேவன் உனக்கு யோசனை பண்ணி தான் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு கொடுக்கிறது தேவனுக்கு கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எதையும் எதிர்பார்க்க கூடாது. பாருங்க, இன்னொன்னு, அண்ணால யாருக்காவது தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும் அண்ணால்? ஒன்று சாமுவேல் எடுங்க. ஒன்று சாமுவேல் 2:21 இருந்து படிங்க. 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டார் கர்த்தருடைய சந்ததியில் வளர்ந்தார். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தார். அவன் தன் குமாரர் இஸ்ரவேல் எல்லாருக்கும் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளுடனே சயனிக்கிறதை கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அண்ணால் என்ன பண்ணா? அண்ணால் சாமுவேலை பெற்றார். அண்ணால் என்ன பண்ணார்னா ஆலயத்திற்கு சென்றார். அவர் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த சத்தியத்தை உங்களிடத்திலே நான் சொல்லுகின்ற ஆசைப்படுகிறேன். சில பேருக்கு அண்ணால் என்றால் யாருன்னே தெரியாது. உங்க வீட்டு பக்கத்தில் வீட்டுக்காரங்க தான் பிரதர் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, கிடையாது. அண்ணால் ஒரு மோசை காலத்திலே அண்ணாளுடைய குடும்பம் மோசைக்கு விரோதமான செயல்களை செய்ததினாலே அண்ணாளுக்கு கர்ப்பம் இல்லை. கர்ப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணினார்? அடைத்து வைத்தார். ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அண்ணாள் வருவாள், இந்த இடத்திலே நம்மளை நோக்கி அவள் செபிப்பாள், அண்ணாள் இந்த இடத்திலே இருந்து அவள் பொருத்தனை பண்ணுவாள், அவளுக்கு ஒரு குழந்தையை நாம் கொடுப்போம், அது ஒரு சாமுவேல் என்று பெயரிடுவாள், அந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாத மறைபொருள் எதுவுமே இல்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்கு தெரியாத எந்த மறைபொருளும் இல்லை. மனுஷன் உன்னை முகத்தை பார்ப்பான், என் தேவன் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறார். உனக்கு எந்த நேரத்திலே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எந்த நேரத்திலே உன்னை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்திலே உன்னை அப்படியே தூக்கி நிறுத்துவார். நீ வருகின்ற பாதையிலே பார்க்கும் பொழுது கரடு முரடாக இருக்கும். ஐயோ, நம்ம இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் நம்மளை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றி இருக்கிறாரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னுடைய பாதைகளை நீ பார்க்கும் பொழுது உன்னை அதிசயமான முறையில் ஆண்டவர் வழி நடத்துவார். எனக்கும் அப்படித்தான். நான் கரடு முரடான பாதைகளிலே வந்தவன். என்னை ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு பிரியமாக இருந்தால் மரண கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. உன்னை மனிதனுக்கு பிடிக்காது, ரைட்டு, ஆண்டவருக்கு பிடிக்கா, அது போதும். அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொன்ன போது நான் எதுக்கு சொல்றேன்? யாராவது தூங்குறீங்களான்னு தான், தூங்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அண்ணாள் என்ன பண்றா? ஆலயத்துல போய் அவன் மனங்கசந்து அழுதுகிறார். ஏன் அழுகிறார் என்றால், ஆண்டவரே, என்னுடைய கற்பத்தின் கனியை அடைத்து விட்டீர். என்னுடைய கணவருடைய முதல் மனைவி என்னை கிண்டலாக பேசுகிறாள், நான் ஒரு மலைவி என்று பேசுகிறாள். என் தேவாதி தேவன் இயேசுவே, நான் மனைவியாக இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுக்க வேண்டும். அந்த குழந்தையை
இந்த ஆலயத்திற்கு அவள் பால்குடி மறந்தவுடனே இந்த ஆலயத்திற்கு நான் கொடுத்து விடுவேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறார்? பொருத்தனை பண்ணிவிட்டார். ஆனால் அண்ணாள் என்ன பண்ணா? மறுபடியும் அவளுக்கு குழந்தை கிடைக்கும் என்று எதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஆலயத்திற்கு நான் கொடுத்து விடுவேன் என்று. அப்பொழுது அந்த ஆலயத்திலே ஊழியக்காரன் ஏழி வருகிறார். நீ இந்த இடத்திலே இருந்து நீ குடித்து வெறித்து இந்த இடத்திலே வந்து ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று ஏழி கேட்டார். அப்போ அவள் சொன்னாள், ரவி போதகரே, நான் குடித்து வெறிக்கவில்லை. நான் ஆண்டவரிடத்திலே என்னுடைய இருதயத்திலே உள்ளதை ஆண்டவரிடத்திலே மௌனமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே சொன்னாள். அண்ணாள், பிரியமான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய ஜபம் நீ சத்தம் போட்டும் ஜபிக்கலாம், மௌனமாகவும் ஜபிக்கலாம், உன்னுடைய அறை வீட்டை கூட்டிக் கொண்டும் ஜபிக்கலாம், நீ மண்ணாந்தரத்தில் இருந்து கொண்டும் ஜபிக்கலாம், நீ கடற்கரையில் இருந்து கொண்டும் ஜபிக்கலாம், நீ மண்ணாந்தரத்தில் இருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் உனக்கு மனவத்தனம் கொடுப்பார். நீ எந்த இடத்துல இருந்து ஜபித்தாலும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் அனம்பன் வாய் மாதிரி 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணினேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கவில்லை. எப்படி கேட்பார்? நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு 5 நிமிடமான ஜெபமாக இருந்தாலும் சரி, அந்த 5 நிமிட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உன்னை ஆச்சரியமான முறையில் உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இயேசு உன்னை வழிநடத்துவார். நீ யாரிடத்தில் உன்னுடைய குறைகளை சொல்ல வேண்டாம், நீ இயேசுவிடத்திலே சொல். இயேசு உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உன்னை வழி நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. சில நேரத்தில் நான் ஜபிக்க மாட்டேன். வீட்டிலே இருக்கும் பொழுது, வண்டியிலே சென்று கொண்டு, வாகனத்திலே சென்று கொண்டு இருக்கும் பொழுதோ, ஒரு காரிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என்னுடைய மனசிலே நான் என்ன காரியத்தை கொண்டு நான் போகிறேனோ அந்த காரியத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லிவிடுவேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எனக்கு அதிசயமான முறையில் என்னை வழிநடத்துவார். இதே போன்றுதான் உங்களுக்கும் அதிசயமான முறையில் உங்களை வழிநடத்த வேண்டும். நீங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலே மன சமாதானத்தை ஆண்டவர் தர வேண்டும். நீங்கள் எந்த ஒரு கடன் பிரச்சனைகளையும் மாறக்கூடாது என்று எனக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை. ஆகினால் தான் வாரம் இந்த இடத்திலே எங்களுடைய தொண்டை தண்ணியெல்லாம் போகிற மாதிரி நான் உங்களிடத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். எதற்காக? எங்களுக்காகவா இல்லை. அல்லது நான் உங்களுக்கு ஜெபித்து அனுப்பிவிடுவேனே. ஆண்டவருடைய சத்தியத்தை கேளு, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய சத்தியத்தை நீ கேளு, ஆண்டவருடைய சத்தியம் உன்னை விடுதலையாக்கி அந்த சத்தியத்தை நீ கேட்கும் பொழுது உன்னுடைய உடம்பில் உள்ள எல்லா அந்தகார தீய சக்தியும் வெளியேறி கொண்டே இருக்கும். நீ இந்த இடத்திலிருந்து செல்லும் பொழுது ஆண்டவரோடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து உன்னை அனுப்புவார். அல்லேலூயா. இப்படிதான் அண்ணா அப்படியே ஜெபித்தார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏழிலிருந்து அவன் சொன்னான், ஏன் குடித்து வெறித்து இப்படிலாம் இருக்கின்றாய் என்று. இல்லை, ஆண்டவரிடத்திலே என் கற்பத்தின் கனி அடைக்கப்பட்டு விட்டது. என்னுடைய கணவருடைய முதல் மனைவி என்னை கிண்டல் செய்கிறார். என்னுடைய ஊரில் எல்லாரும் என்னை ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் நான் மலடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன் என்றே தெரியவில்லை. ஆகையினாலே ஆண்டவரிடத்திலே நான் இந்த ஆசீர்வாதத்தை பெறாதபடி நான் இந்த இடத்தில் ஒன்று போக மாட்டேன் என்று அவள் சொல்லித்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நீ விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நீ எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, இதை நீ ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன். ஆண்டவரே, இந்த இடத்திலே இருந்து நான் போக மாட்டேன். இந்த ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கவில்லை என்றால் நான் உன்னை விட மாட்டேன் ஆண்டவர் என்று நீ ஆண்டவரிடத்தில் நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆண்டவருடைய உனக்கு இறக்கம் வைப்பார். ஆண்டவருடைய கண்கள் இருந்து உனக்கு இறக்கம் வந்துவிடும். உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. உன்னை யாரெல்லாம் உன்னை ஏளனமாக பார்த்தார்களோ, யாரெல்லாம் உன்னை தூசணமாக பேசினார்களோ,
யாரெல்லாம் நீ சபிக்கப்பட்டவர் என்று உன்னுடைய குடும்பத்தை சொன்னார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு ஜாதியின் மத்தியிலே உன்னை உயர்ந்த ஜாதியாக ஆண்டவர் மாற்றுவார். நீ எதற்கும் கலங்க வேண்டாம், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உன்னை தேடி எவ்வளவு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும், எல்லா ஆசீர்வாதம் வரும். நீ எதை குறித்து கவலைப்படாது. அண்ணால் எப்படித்தான் ஜெபித்தார். அண்ணால் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. அண்ணால் இடத்திலே ஆண்டவர் அவருடைய அண்ணாவுக்கு ஒரு இரக்கத்தை வைத்தார். அவளுக்கு கர்ப்பம் தரித்தார். கர்ப்பம் தரித்து விட்டு அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் அவருடைய கணவரிடத்திலே சொன்னார். இந்த பொருத்தனை பண்ணது எதுவுமே சொல்லவில்லை. கணவரிடத்திலே சொன்னார், நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று. சரி என்று சொல்லிவிட்டார். அண்ணா நல்ல குழந்தையை சாமுவேலை அவள் பெற்று எடுத்தாள். பெற்று எடுத்து ஒரு கொஞ்ச காலம் போய்விட்டது. பால் குடி மறக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய கணவரிடத்திலே சொன்னார், நான் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டேன், அந்த பொருத்தனையை நிறைவேற்ற போக வேண்டும் என்று கணவரிடத்திலே சொன்னார். கணவரோ, அந்த பொருத்தனை நாம் நிறைவேற்றி விடலாம், எத்தனை மாடு வேண்டும், எத்தனை ஆடு வேண்டும், எல்லாம் நீ சொல், நான் வாங்கி கொண்டு வருகிறேன், அந்த இடத்திலே நாம் தகன பலியிடலாம் என்று அவருடைய கணவர் சொன்னார். இல்லை, ஒரே ஒரு ஆடோ மாடோ வாங்கிட்டு வாங்க. இல்லை, இந்த பால்குடி மறந்த உடனே இந்த பிள்ளையாண்டானை 7 இடத்திலே நான் கொடுத்து விடுவேன் என்று ஆண்டவரிடத்திலே நான் செபித்தேன். நான் எந்த ஆலயத்திலே வைத்து நான் செபித்தேனோ அதே ஆலயத்திலே இந்த பிள்ளையாண்டானை நான் கொடுக்க போகிறேன் என்று அண்ணால் தன்னுடைய கணவரிடத்திலே பயந்து சொன்னாள். பயந்து சொல்லும் பொழுது, அதான் சொல்கிறேன், பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் இணைத்த வாழ்க்கை மனிதர்கள் பிரிக்காதிருக்க கடவுள். எப்படி கணவன் மனைவியும் ஒரே சரீரம், ஒரே எண்ணம், ஒரே மாமிசம், ஒரே ஆத்துமா, இப்படித்தான் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் இணைத்த வாழ்க்கை. அண்ணால் கணவனிடத்திலே சொன்னவுடனே கணவன் ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அண்ணாலே, நீ சொல்வது சரிதான், சரி கொடுத்து விடலாம் என்று 7 இடத்திலே வந்து கொடுத்து விட்டார்கள். 7 இடத்திலே வந்து அந்த சாமுவேலை கொடுத்து விட்டார்கள். சாமுவேல் எங்கே வளர்ந்தான்? ஆலயத்திலே வளர்ந்தான். ஆலயத்திலே அந்த ஏலி நல்லபடியாக வளர்த்தான். ஆனால் தேவனுக்கு இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் எல்லாம் பண்ணுவார் என்று அவனுக்கு எந்த விவரமும் தெரியாது. ஆனால் ஏலியுடைய மகனோ, ஒரு ஊழியக்காரருடைய மகனும், அந்த ஏலி பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஒரு ஆலயத்திலே ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் ஆலயத்திலே விபச்சாரம் செய்தார்கள். அல்லேலூயா! ஆலயத்திலே விபச்சாரம் செய்தார்கள், அருவருப்பான காரியத்தை செய்தார்கள். அப்பொழுது சாமுவேல் நல்ல வளர்ந்துட்டான். வளர்ந்த உடனே சாமுவேல் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஏலியோ பலிபீடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஏலிக்கு அவ்வளவா கண்ணு மங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது சாமுவேலே என்று ஒரு குரல் கேட்டுவிட்டது. ரவி, நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று ஓடி வந்து, ஊழியக்காரர் ஏலிதான் கூப்பிடுகிறார் என்று நினைத்து ஓடி போய், என்னை நீங்கள் கூப்பிட்டீர்களா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சாமுவேல் சொன்னான். இல்லையப்பா, நான் ஒருபோதும் உன்னை கூப்பிடவில்லை, நீ போய் தூங்கு என்று சொல்லிவிட்டான். மறுபடியுமாக சாமுவேலே என்று ஒரு குரல் வந்தது. மறுபடியுமாக ஓடி சென்றான். ஐயா, என்னை கூப்பிட்டீர்களா என்று கேட்டான். இல்லை, நான் கூப்பிடவில்லை. அப்பொழுது ஏலிக்கு ஒரு மனம், இருதயத்திலே ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது.
சாமுவேலை 2 தரம் கூப்பிட்டார். 3வது தரம் அப்போ ஆண்டவர் தான் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று அவன் விசுவாசித்தான். அவன் நினைத்தது உண்மையாகிவிட்டது. மறுபடியும் சாமுவேலிடத்திலே அவன் ஏலி சொல்கிறார், சாமுவேலே, இனிமேல் ஒரு குரல் கேட்டால் அடியே இந்த இடத்திலே நான் இருக்கிறேன், சொல்லுங்கள் ஆண்டவரே என்று சொல் என்று. சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே போய் அவன் படுத்து விட்டான். மறுபடியும் ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதே போன்றுதான் பிரியமான பிள்ளையை உன்னையும் உன்னை பேர் சொல்லி கூப்பிடுவார். உன்னையும் பேர் சொல்லி கூப்பிடுவார். நீ படுத்திருக்கும் பொழுது, நீ நித்திரையா இருக்கும் பொழுது, இரவிலும் சரி பகலிலும் சரி, மகளே, மேரி அம்மாச்சியே அப்படின்னு கூப்பிடுவார். தோ இருக்கிறேன் ஆண்டவரே, சொல்லுங்கள் என்று நீங்க சொல்ல வேண்டும். அப்பொழுது உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இப்படித்தான் அப்ப சாமுவேலிடே சொன்னார், ஏலிக்கு எப்படி மரணம் நிறைவேறும், ஏலியுடைய பிள்ளைகளுக்கு எப்படி மரணம் நிறைவேறும் என்று சாமுவேலிடே சொல்லி விட்டார். நீ ஏலியிடத்திலே சொல் என்று சொன்னார். நான் சொல்ல போகிறேன், எனக்கு அந்த ஒரு தைரியம் எதுவுமே இல்லையே, நான் சிறு பையன் அல்லவா, என்னிடத்திலே நீங்க சொல்லிவிட்டீர்கள், நான் எப்படி சொல்ல போகிறேன் என்று அந்த சாமுவேல் அப்படியாக கண்கலங்கினான். இல்லை, நீ சொல், உன்னுடைய நாவில் இருந்து நான் பேசுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதை கொண்டுதான் பிரியமான தேவனுடைய ஜனமே, உன்னிடத்திலே ஆண்டவர் ஏதாவது சொன்னால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். ஏதாவது நேரிடுது என்றால் நீ உடனடியாக நீ சொல்லிவிடு. நான் அப்படித்தான் சொல்லுவேன். சில பேருக்கு நாங்கள் ஜெபித்து விடுவேன். என்னிடத்திலே ஆவியானவர் ஏதாவது உணர்த்தல் சொன்னார், அதை கொண்டு சொல்லுவேன். ஆனால் சில பேர் கேட்பார்கள், சில பேர் கேட்க மாட்டார்கள். கேட்காத பிள்ளைகளே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவர்களுக்கு எதையுமே சொல்ல மாட்டேன். மறுபடியும் ஐயோ நீங்க சொன்னீர்கள் இப்படி நடந்து விட்டது என்று நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சாதாரண உங்களை மாதிரி ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொன்னதை நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன். இதை போன்றுதான் இந்த 2 மாதம் 3 பேர் எனக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இப்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், இந்த இடத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்றால், உங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் என்றால், உங்களுக்கு நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் இஷ்டம் போல நாங்கள் பேசுவோம். நாங்கள் எங்கள் இஷ்டம் போல நடந்து கொண்டால் நாங்கள் அக்கினிக்கு தப்ப மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் மாத்திரம் உங்களிடத்திலே பேசுவேன். ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு இருந்தால் மாத்திரம் தான் பேசுவோம். ஏதோ எங்கள் இஷ்டத்துக்கு எதுவுமே பேச மாட்டேன். அப்போ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்திலே அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று நான் சொல்லிவிடுவேன். அந்த இடத்திற்கு சென்றால் அது நடக்கும் இது நடக்கும் என்றெல்லாம் நான் சொல்ல முடியாது. உங்களிடத்திலே எல்லாம் கரெக்டா இப்படி நடக்கும் அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க போகாதீங்க, போகக்கூடாது. எதுக்கு போக வேண்டாம், அவர் சொல்லிட்டாரு போகல, அவ்வளவுதான். இப்போ முட்டத்தில் போட்டு நிறைய போட்டு தொழிலுக்கு போவோம். அந்த நேரத்தில் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி இத்தனை நம்பர் போட்டு போய் இருக்கின்றது என்று சொல்வார்கள். நான் ஜபித்து கொண்டே அனுப்பி கொண்டே இருப்பேன். சில நேரத்தில் சில போட்டிகளை நிப்பாட்டி விடுவேன். போக வேண்டாம், நான் சொல்லும் பொழுது போங்க, நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுவேன். அவங்க மறுபடியும் கைத்தை கட்டி அப்படி வச்சிருப்பாங்க. பாஸ்டர் சொல்லும் போது தான் போகணும், அப்படி சொல்லலைன்னாலும் போக வேண்டாம் அப்படின்னு அவங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ட்ரிப்பு ஒரு நாளைக்கு ஒரு போட்டுக்கு 1,40,000 ரூபாய் செலவாகும். 1,40,000 ரூபாய் செலவு. காலையில போயிட்டு நைட்டுக்கு வர்றதுக்கு அந்த 1,40,000 ரூபாய் செலவு, சம்பளம், அது இது எல்லாம் போட்டு அவங்க கொண்டு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்தால் தான் கட்டுப்படி ஆகும். அப்ப நான் எதுக்கு போக வேண்டாம்னு சொல்றேன்?
போக வேண்டாம்னு சொன்னா கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் அவர்களிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வாதப்பட்ட ஜனமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் யாருக்கு கீழ்ப்படியணும்? ஊழியக்காரர்களுக்கு நீ கீழ்ப்படி. ஊழியக்காரருடைய பலனை நீ காண்பாய். தீர்க்கதரிசிகளுக்கு நீ கீழ்ப்படி. தீர்க்கதரிசியுடைய பலனை நீ காண்பாய். தீர்க்கதரிசிகளுக்கு என்னது? ஒண்ணுமே கிடையாது. கடன் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, நோய் நொடி இருக்காது. அப்படியே படுத்தா நானும் 5 நிமிஷத்துல தூங்கிடுவேன். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்? 5 மணிக்கு எழுந்திருவேன். டாக்டர் எங்க ஒய்ஃபே கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு கவலை இல்லை, தூங்குனீங்க கொட்டை சத்தம் கண்டிச்சு அப்புறம் அவ்வளோதான், காலையில் 5 மணிக்கு தான் எழுந்திங்க, நான் 4 ட்ரிப்பு எழுந்திருக்கேன் அப்படின்னு. இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவரே நல்ல நித்திரை கொடுப்பார், அயர்ந்த நித்திரை கொடுப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல போஜனத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீ எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இயற்கையின் சீற்றங்களும் உங்களை தாக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கனப்படுத்துவார். அல்லேலூயா. இதை போன்றுதான் அன்னாள் அவள் எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. அந்த ஆலயத்திற்கு சாமுவேலை கொடுத்து விட்டார். கொடுத்த உடனே அண்ணால் என்ன எதிர்பார்த்தாரா? ஏதாவது எதிர்பார்த்தாரா? எதையுமே எதிர்பார்க்கவில்லை. என்ன சொன்ன ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே எனக்கு ஒரு மகனையோ மகளையோ கொடுத்தால் என்ன பண்ணுவேன்? ஆலயத்துக்கு கொடுத்து விடுவேன். விசுவாசம். அதே போன்றுதான் நீங்கள் ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றால் எதை எதிர்பார்த்து செய்யாதீங்க. எதிர்பார்த்து செய்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். கண்டிப்பா சொல்றேன், நீங்க எதையுமே எதிர்பார்க்காதபடி நீங்க செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பல மடங்காக ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான். எனக்கு எதுவுமே இருக்காது. சில நேரத்தில் நான் வாகனத்தில் சென்று கொண்டிருப்பேன். என்னுடைய செலவுக்கு தான் நான் பணம் வைத்திருப்பேன். எனக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் யாரையாவது நான் பார்த்து விட்டால் வாகனத்தை நிப்பாட்டி அப்படி கொடுத்து கொண்டு வந்து விடுவேன். ஆனால் இரவுக்குள்ளே ஆண்டவர் எனக்கு பல மடங்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நான் எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எதிர்பார்த்து எதுவுமே செய்ய மாட்டேன். எனக்கு ஆண்டவர் சொல்வார், இவனுக்கு நீ உதவி செய் என்பார், செய்வேன். உன்னிடத்தில் இருக்கின்ற பொருளை கூட என்பார், கொடுத்து விடுவேன். என்னுடைய மனைவியை கேட்டிருக்கிறார்கள், நேற்று தான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், வச்சிருந்தீங்க, இன்னைக்கு என்ன? ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. ரெண்டாவது என்ன தெரியுமா? 10,000 ரூபாய்க்கு எனக்கு ஆண்டவர் 1000 மடங்காக ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாராவது எனக்கு போன் பண்ணுவாங்க, பாஸ்டரையா சோத்திரம் சோத்திரம், நான் தான் பேசுறேன், நீ எங்க இருந்து பேசுறீங்கன்னா எனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப நாளைக்கு முன்ன உள்ள விசுவாசியா இருப்பாங்க. அவங்க என்னைக்காவது பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அந்த பொருத்தனையை இங்க கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கின்ற தேவன். உன்னை யார் மூலியமாக உன்னை ஆசீர்வதிப்பார்? இவர்கள் மூலியமா தான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் மூலியமா தான் நான் இல்லை இல்லை இல்லை. யார் மூலியமாக உன்னை போஷிப்பார், யார் மூலியமாக உன்னை ஆசீர்வதிப்பார், யார் மூலியமாக உனக்கு உதவிகளை கொடுப்பார். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஆண்டவர் கொடுத்த ஊழியம். நானாக எடுத்து நான் அந்த ஊழியத்தை செய்யவில்லை. ஏதோ பொழப்புக்காக நான் செய்யவில்லை. ஆண்டவர் இந்த இடத்திலே கொண்டு வந்தார். இந்த இடம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அன்னைக்கு இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து என்ன ஊழியத்துக்கு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். இந்த வருடம் 1 வருடம், அடுத்த வருடம் உனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி நம்ம ஊழியம் செய்யணும். அது தண்ணியும் இந்த இடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்திலே ஜனங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்றது, உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். நீங்க கஷ்டப்பட்ட ஆண்டவரை நீங்க தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதே போன்றுதான் அண்ணால் என்ன பண்ணினால், எதையுமே எதிர்பார்க்காதபடி தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லி அந்த 7 இடத்திலே அந்த சாமுவேலை ஒப்படைத்து விட்டார்.
ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார். ஆனால் அண்ணாளை சும்மா விட்டார் ஆண்டவரே? சும்மா விடவில்லையே. பாருங்க 21 அப்படியே படிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். அல்லேலூயா. அண்ணாள் என்ன பண்ணாரு? அண்ணா என்ன பண்ணா? ஒரு குமாரனை ஆண்டவருக்காக என்ன பண்ணா? கொடுத்தா. இப்போ 3 குமாரன் 2 குமாரத்திகளே ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்து விட்டார். கொடுத்தார்ல. அதே போலதான் பிரியமான தேவனுடைய தலைமை, நீ ஆண்டவருக்காக நீ எதை செய்கின்றாயோ அதை ஆண்டவர் எல்லாம் கணக்கில வைத்து உன்னை 1000 மடங்காக உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எதுவும் எதிர்பார்க்காதபடி நீ செய்கின்ற காரியத்தை ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் அதை செய்தால் இதை தருவார், அதை செய்தால் இதை தருவார், எதையும் தரமாட்டார். நீ இந்த ஊழியத்திற்காக இந்த இடத்துல வந்து செபித்து விட்டு ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுத்து விட்டு ஆண்டவர் நம்மளை 1000 மடங்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ எதையும் எதிர்பார்க்காதபடி செய்ய வேண்டும். ஊழியத்திற்கு நீ செய். ஊழியத்திற்கு நீ செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். இந்த இடத்திற்கு ஒரு அருமையான குடும்பம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் பல மடங்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திலே நல்ல ஒரு கஷ்டங்கள், ஒரு வருமானமும் இல்லை, ஒரு வருமானம் இல்லை. அந்த வருமானத்தின் மத்தியிலே ஆண்டவருக்கு ஒரு தசமபாகத்தை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் கொடுத்து கொண்டு செல்கிறார்கள். அந்த குடும்பத்தை ஆண்டவர் சொன்னார், இந்த வருடத்திலே அந்த குடும்பத்தை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன். பிரியமான தேவனுடைய தலைமை, நீ ஆண்டவருக்காக நீ எதை செய்கின்றாயோ ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். தனக்குத்தானே வாழணும், தனக்குத்தானே சாப்பிடணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், யாருக்கு எதுவும் கொடுக்க கூடாது நினைத்து கொண்டிருந்தா நீ தனக்கு தானே வாழ்ந்து தனக்கு தானே நீ சாப்பிட்டு கொண்டிருந்தால் உன்னை தேடி எல்லா கஷ்டங்களும் எல்லா துன்பங்களும் எல்லா பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். நீ அன்னாளை போல நீ எதையும் எதிர்பார்க்காதபடி நீ செய்தால் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். நீ விசுவாசிக்கணும். அன்னாள் மாத்திரம் இல்லை, வேதத்திலே எத்தனை தீர்க்கதரிசிகள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆபிரகாம் ஏதாவது எதிர்பார்த்தானா? இல்லையே. ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இடத்திலே ஆபிரகாம் ஜெபித்தான், உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்றார். அந்த மகனை என்ன பண்ணணும்? எனக்கு பலியிடணும். ஆனால் உன்னுடைய சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். பெருக பண்ண அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தாருல ஆண்டவர். அவன் விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை கண்டான். ஆபிரகாம் இடத்திலே ஆபிரகாம் அவனுடைய மனைவியும் குரான்ல இருக்கு தெல்ல தெளிவா. ஆண்டவர் நம்மளுடைய மகனை கேட்டார், ஆனால் ஆண்டவர் மறந்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? மறந்துட்டாரு. நல்லாதான் போச்சு. சில பேர்கிட்ட நீங்க கடன் கொடுப்பீங்க, சில பேர்கிட்ட நீங்க கடன் கொடுப்பீங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு போய் கேட்கும்போது என்ன ஆகும்? ஐயோ நான் மறந்துட்டேன், உங்கள்கிட்ட வாங்கினது. வாங்கும் போது மறக்காது, வாங்கும் போது மறக்காது. ஐயோ உங்களுக்கு நான் தரணுமோ, ஐயோ நான் மறந்துட்டேன். ஒரு மாதம் டைம் கொடுத்துட்டான். அல்லேலூயா. இது எங்க நடக்கும்? அப்ப அவங்க நினைச்சிருவாங்க, இவங்க ஒரு 3 மாசமா கேட்கல, அப்படியே மறந்துட்டான், நம்ம என்ன பண்ண வச்சுக்க வேண்டியதான். எப்படி வச்சுக்க? அவங்க திடீர்னு ஞாபகம் வந்து ஐயோ நம்ம பணம் கொடுத்தோமே போய் கேட்கணுமே சொல்லிட்டு போய் கேட்க போங்க. ஐயோ நான் மறந்துட்டேங்க, போன மாதம் நிறைய பணம் இருந்துச்சு, நான் அங்கே ஃபீஸ் கட்டிட்டேன், சீட்டு கட்டிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், உங்களுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடுறேன், நான் மறந்துட்டேன், உங்கள் பணம்லாம் எங்கேயும் போகாது. இப்படியே மாத கணக்கெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி தானே செய்வாங்க. அப்படி அல்லேலூயா. அப்புறம் ரொம்ப நீங்கள் கேட்டீங்கன்னா தர முடியாது. நீ நம்பிக்கையோட தானே தந்த, நீ நம்பிக்கையோட தந்த, நம்பிக்கையோட இரு, எனக்கு வரும் பொழுது உனக்கு
தரேன். அப்படி நீங்க போய் கேட்டீங்கன்னா நீ கந்து வெட்டி கொடுத்தேன்னு கூட உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் இங்க நடக்கு. இதெல்லாம் எங்க நடக்கு? இங்க எனக்கு வந்துகிட்டே இருக்கு ரிப்போர்ட்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிப்போர்ட் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ மனிதனுக்கு நீ பிரியமாக நடக்க வேற, தேவனுக்கு பிரியமாக நடந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வாய். அப்படிதான் ஆபிரகாமுடைய ஆண்டவர் சொன்னார்ல. அப்ப என்ன பண்ணாங்க? 2 பேரும் கணவன் மனைவியும் இரவிலே படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது சொன்னாங்க. ஆண்டவர் மறந்துட்டாரு. மறுநாளைக்கு சாமகான ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொன்னார், உன்னுடைய மகனை கொண்டு வந்து எனக்கு பலியிடு. ஆகா, ஆண்டவர் மறக்கல. உடனே ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி 2 வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு கழுத மேலே எல்லாம் வைத்து விட்டு பலியிடுவதற்கு எல்லாத்தையும் கொண்டு சென்றார். அப்பொழுது ஈசா கேட்டான், தகப்பனே, நீங்க பலியிடுவதற்கு நம்ம 2 பேரும் போகிறோம், வேலைக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாமே ஆயத்தப்படுத்தி விட்டோம், பலியிடுவதற்கு ஆடு இல்லையே மாடு இல்லையேன்னு கேட்டான். அப்பொழுது ஆபிரகாம் சொன்னான், ஒரே ஒரு விசுவாசம், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் அதை போன்றுதான் உனக்கும் கொடுப்பார். எதுவுமே இல்லை என்று நினைக்கலாம். நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் தெரியாதபடி நீ திரிந்து கொண்டிருக்கலாம். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு கதவு திறந்திருக்கும். அதை நீ விசுவாசத்தோடு நீ ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை, நீங்கள் என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே போன்றுதான் ஆபிரகாம் சொன்னான். அதே இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். கொடுத்து அதை பலியிட்டு கொண்டு வந்தார்கள். இப்பொழுது உள்ள பிள்ளைங்கள்ட்ட ஈசாக்க பரங்கையெல்லாம் கட்டிட்டான். ஆபிரகாம் கட்டி சொன்னான், மகனே ஈசாவே, நான் உன்னை வந்து பலியிடணும், ஆண்டவர் உன்னை தான் பலியிட சொன்னாரு, அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆபிரகாம் யார்கிட்ட? ஈசா கிட்ட. அப்போ இப்போ உள்ள பிள்ளைங்கன்னா ஒரே ஓட்டம் தான், ஒரே ஓட்டம் ஓட்டி என்ன பண்ணுவீங்க? அப்போ மண்டையெல்லாம் பேத்துக்கு போயிடுவாங்க. அப்போ உள்ள பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? கீழ்படித்தல். ஒரு பிள்ளைங்க வளரும் போதே தெரியும் இந்த பிள்ளை எப்படி இருக்கும். அதான் விளையும் பயிர் முளையிலேயும் தெரியும் சொல்லுவாங்க. சொல்றாங்கல்ல, விளையும் பயிர் எதுல தெரியும்? முளையிலேயே தெரியும். அப்போ அவன் கீழ்படிந்தான். அப்பொழுது அவன் சொன்னான், உன்னை பெருங்கையை கட்டி கொண்டு இந்த பலியிடத்திலே உன்னை வைக்க போறேன், இதை வைத்து தான் உனக்கு என்ன பண்ண போறேன், இது பண்ண. அவன் கொடுத்தான், கையை கொடுத்தான், பெருங்கையை கட்டி போட்டாங்க. போட்டுட்டு என்ன பண்ணா? கையை வாங்கினான். கத்தியை வாங்கின உடனே, ஆபிரகாமே, உன் மகன் மீது கையை வைக்காதே. அல்லேலூயா. உன் வலது புறத்திலே பார். அந்த வலது சைடிலே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கின்றது. அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணு? எனக்காக நீ பலியிடு. உன்னுடைய விசுவாசம் என்னை மெச்சித்தது, என்னை மெச்சி போட்டது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவனுடைய விசுவாசம் என்ன பண்ணுச்சு? ஒரு இதாயிடுச்சு, நம்பிக்கை ஆயிடுச்சு. அப்போ உடனடியாக அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு ஈசாக்கும் ஆபிரகாமும் கீழே இறங்கி வந்தார்கள். அதே போன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆண்டவருக்காக நீ எதை செய்கின்றாயோ அதை ஆண்டவர் உனக்கு பல்மடங்காக உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவருக்காக நீ ஏழைகளுக்காக நீ எதை செய்கிறாயோ அதை உனக்கு 1000 மடங்காக உன்னை ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு இறங்கினவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. தனக்குத்தானே வாழ்ந்து கொண்டு தனக்குத்தானே கால் வண்டி வாங்கி கொண்டு தனக்குத்தானே பங்களாவை வாங்கி கொண்டு இருந்தால் அது நடக்காது.
அப்படி நாங்கள் இருந்தால் இந்த இந்த இடத்துல நான் ஊழியமே செய்ய வேண்டாம். நான் பெரிய பெரிய கல்யாண மண்டபத்திலே பெரிய பெரிய இடத்துல நான் ஊழியம் செய்யலாம். ஏனென்றால் எனக்கு அவ்வளவு வருமானம் நல்லா ஆண்டவர் கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுத்து விடுவேன். ஏன் கொடுக்கிறேன்? நம்ம கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்மளை போன்று இருக்க வேண்டும். யாரை போன்று இருக்க வேண்டும்? நம்மளை போன்று இருக்க வேண்டும். இடம் இல்லைன்னா பின்னால போங்க. தயவு செய்து இங்க பாருங்க, இங்க பாருங்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ எதை செய்கின்றாயோ ஆண்டவருக்கு நீ கடன் கொடுக்கிறாய். ஆண்டவர் கொடுத்ததை நீ ஆண்டவருக்கு என்று செய்து கொண்டிருக்கிறாய். நீ யார் நம்ம தானே சம்பாதிக்கிறோம், நம்ம தானே வாழணும். எல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு நாள் நீ வாழ்வ, எவ்வளவு நாள் நீ இருப்ப? 80 வருஷம், 100 வருஷம். அதுக்கப்புறம் உன்னுடைய ஆஸ்தி சம்பாத்தியம் யாரு சாப்பிடுவான்? துன்மார்க்கன் சம்பாதிக்கின்றதை நீதிமான் சாப்பிடுவான். துன்மார்க்கன் சம்பாதிக்கின்றதை நீதிமான் சாப்பிடுவான். பிள்ளைகளுக்கு என்று நீ சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு நீ மரித்தால் ஆண்டால் அந்த பிள்ளைகளுடைய பாவங்கள் உன்னை சேரும். பிள்ளைகளுக்கு நீ சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு நீ மரித்து விட்டால் பிள்ளைகள் செய்த பாவங்கள் அனைத்தும் உன்னே வந்து சேரும். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு நீ பாவத்தை சம்பாதித்து வைத்து விட்டு செல்கிறாய். அல்லேலூயா. சொத்து சுகம் தேவையில்லை. பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடு. பிள்ளைகள் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அவர்களை வாழவை. அவர்கள் சம்பாதிப்பார்கள். அவர்களும் ஊழியத்திற்கு செய்யறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கன்னியாகுமரியிலே அந்த மாதா கோயில் பக்கத்திலே ஒரு வீட்டிற்கு செல்வேன். ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் பெரிய ஒரு கோடீஸ்வரர். அந்த ஊரிலே நல்ல பெரிய பங்களா, வெளியில கார் எல்லாம் நிற்கும். ஆனால் வீட்டில கொஞ்சம் பிரச்சனைகள். ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு இப்படி போவேன். அவர்கள் என்னிடத்திலே கூப்பிடுவார்கள். அந்த நேரத்திலே போவோம். நானும் என்னுடைய மனைவி போனால் ஒரு சின்ன பையன், அவன் பேர் என்ன பேரு? நோவா. அவன் பேர் நோவா. பாருங்க, நோவா மாதிரியே தான் அவன். பையனுக்கு 2 வயசு தான். நல்லா கேட்டுக்கணும், 2 வயசு. நாங்கள் சென்ற உடனே அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க 2 பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை குடித்து கொண்டு வருவான். அவனுக்கு செய்கையிலே சொல்லுவான், பாய் விரிக்க சொல்லுவான், தண்ணி கொண்டு வைக்க சொல்லுவான், 2வது பைபிளை கொண்டு வைக்க சொல்லுவான். நாங்கள் பேசிக்கிட்டு கொண்டே இருப்பான். அவன் முழங்கால இருப்பான். அல்லேலூயா. அவன் மண்டி போட்டு முழங்கால இருப்பான். நான் 1/2 மணி நேரம் கூட பேசிட்டு இருப்பேன். ஆனால் மண்டி போட்டு இருப்பான். அவங்க தாய் தகப்பன் எல்லாரும் எங்களை பார்த்து, பார்த்தீங்களா பாஸ்டர் நீங்க வந்த உடனே என்ன பண்ணா? மண்டி போட்டான். அதான் விளையும் பயிறு முளையிலே தெரியும். அப்ப நான் சொன்னேன், இவன் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றுவார். இவனை ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றுவார். இவன் எங்களை விட ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாற்றுவார் என்று. இவன் இப்பொழுது அந்த பையனுக்கு இப்பொழுது ஒரு 7 வயசு இருக்கும். இப்பொழுது அவன் உண்டு, அவன் மற்ற பிள்ளைகளை மாதிரி எல்லாம் கிடையாது. நல்ல அழகான முறையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். வந்த உடனே இங்கிலீஷ் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ் பைபிள் படிச்சு அவங்க அம்மாவுக்கு அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க தாத்தா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பார்கள். நான் தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான். எதற்கு? சிறு வயது முதலே, நான் முதலே இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? சிறு வயது முதலே தேவனுடைய என்ன பண்ணும்? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும். தேவனுடைய பயத்தை உண்டாக்கணும். தேவனுக்கு எப்படி காணிக்கை கொடுக்கணும் சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுத்து ஊழியக்காரர்கிட்ட கொடுக்கணும். அந்த வீட்டுக்கு செல்வேன். அந்த பக்கம் ஃபுல்லா கரண்ட் இருக்கு. இப்படி வாங்க, பிள்ளைகளை இப்படி வைங்க, இப்படி இப்படி கொண்டு வாங்க, அதை பின்னாடி வாங்க. அது நீ பாருங்க. சின்ன வயசுல பிள்ளைகள் அந்த பக்கம் பூரா ஒயர் கரண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும். யாராவது கையை கீழே வச்சுக்கிட்டு இருக்காருங்க, தயவு செய்து சொல்றோம்.
ஏன்னா சாத்தான் என்ன பண்ணுவான்னா எப்படியாவது நம்மளை ஊழியத்தை என்ன பண்ணும், கெடுக்கணும். சாத்தானுக்கு என்ன பண்ணும், கெடுக்கணும். ஏன்னா வர்ற பூரா எல்லாம் கத்தி தான் வரீங்க, எல்லாம் பிரச்சனை இல்லாதவன் யாராவது கை தூங்க பார்ப்போம். எல்லாம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, பில்லி சுனியம், வீட்டில் தொல்லை, நிறைய பிரச்சனைகளோடு தானே இங்கே வரீங்க. அப்போ என்ன பண்ணுவான் சாத்தான், எதாவது உள்ள ஊழியத்தை கெடுக்குதுன்னா பார்ப்போம். அதுதான் நாங்கள் சின்ன பிள்ளைகளை உங்கள் கைப்பட வச்சிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏதாவது கையை வச்சு சாக்கு அடிச்சோன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அது பெருசாகிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம என்ன பண்றோம் சொல்லி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ஊழியத்துக்கும் அப்படித்தான், எல்லா ஊழியத்திலையும் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. எங்களுக்கு அப்பப்போ வாட்ஸ்அப்ல வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஞானமா இருக்கணும். நீங்களும் ஞானமா இருக்கணும், நாங்களும் ஞானமா இருக்கணும். அந்த ஞானம் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ எந்த நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றாயோ அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி உன்னை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்வார். இவ்வளவு நேரம் சத்தியத்தை கேட்டேன், அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். உன்னுடைய பிரச்சனைகளை அண்ணாலை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக உன்னை மாற்றுவார். நீ எந்த இடத்திலே அவள் நிந்திக்கப்பட்டாலோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாலோ, அதே மாதிரி நீ அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் உன்னை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மாற்றுவார். எல்லாரும் அப்படியாக எழுந்திருப்போம். இருக்கின்ற இடத்துல எழுந்திருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடுங்கள், எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்கள். பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே பின்னாடி இந்த பக்கம் வாங்க, அப்படியே வாங்க. ஒரு 2 நிமிடத்துல எல்லாம் அப்படியே வாங்க, இங்க வாங்க. எல்லாம் அப்படியே நில்லுங்க. இந்த கடைசி ஜெபம், இந்த நாட்களிலே உனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ எந்த நோக்கத்தோடு உன்னை ஆண்டவர் அழைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. நீ மனிதனை நம்பினால் மரண கண்ணியை வருவிக்கும். நான் தொடக்கம் முதல் இப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அவர்கள் அதை தருவார்கள், இவர்கள் இதை தருவார்கள் என்று உன்னுடைய சொந்த பந்தத்தை கூட நம்பாதே, உன்னுடைய பிள்ளைகளை கூட நம்பாதே. நீ ஆண்டவரை நம்பு, ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். ஆண்டவர் ஒரு வசனத்திலே சொல்கிறார், உன் தாய் தகப்பன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் உன்னை கைவிட போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போன்று உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவன் என் இயேசு கிறிஸ்து உன்னை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்வார். இன்றைய நாட்களிலே நீ அதிசயத்தை காண செய்கிறாய். அதிசயமான இன்றைய நாட்களிலே உன்னை ஆண்டவர் வழி நடத்த போகிறார். நீ எதை குறித்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றாயோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் உன்னை நிறைவேற்றுவார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாட்களிலே உனக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அற்புதமான முறையில் உன்னை வழி நடத்த போகிறார். உன்னுடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகளாக மாற்ற போகிறார். உன்னுடைய சாபத்தேடை எல்லாம் ஆண்டவர் நீக்கி உன்னுடைய குடும்பத்தை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற்ற போகிறார். இன்றைய நாட்களிலே உன்னை ஒரு அற்புதத்தை காண செய்ய போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ அண்ணாலை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மாறப் போகிறார். எல்லாம் கண்களை மூடி என் தேவன் உன்னோடு இருக்கிறார். என் தேவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் தேவன் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று நீ விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நீ பாரு. யாரையும் நீ பார்க்காதே, இந்த கூட்டத்தில் யாரையும் பார்க்காதே. நீ ஆண்டவருக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு மருத்துவ கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றுவார். நீ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, நீ எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக மாற்றுவார். இந்த நாட்களில் நீ ஒரு அதிசயத்தை ஆண்டவர் காண செய்ய போகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ இந்த நாட்களிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளப் போகிறார். உன் கற்பத்தின் கனியை இந்த நாட்களிலே ஆண்டவர் திறக்கிறார். மக்கள்
இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள், அற்புதத்தை பெற்றுக்கொள். அற்புதம் 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 இறங்கட்டும், இனிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே இந்த இடத்திலே அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உங்களுடைய